இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் எல்லாரோட வீட்டுக்கும் இப்போ வந்து கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ இல்லை. இப்படி ஒரு ஃபார்மை கையில் கொடுத்துருக்காங்களேன்னு புலம்பக்கூடிய வீடியோ தான் இது. உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு எழுத வேண்டிய வார்த்தையை உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு ஒரு வட்டார வழக்கில் ஒரு கொச்சை தமிழில் எழுதி தமிழக அரசாங்கத்தினுடைய முத்திரை பதித்து ஒரு படிவத்தை நம்ம கையில் கொண்டு கொடுக்குறாங்க. நமக்கு என்னன்னா, இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து பொதுமக்கள் இல்லை குழந்தைகள் வந்து படித்து பழகிட்டாங்க அப்படின்னா திருப்பி வந்து தூய தமிழில் ஒற்றுப்பிழை இல்லாமல் சரியான வாக்கியத்தில் எழுதணும்னு மக்களுக்கு தோணுமா? இல்லை அதை பார்க்கக்கூடிய குழந்தைகள் வந்து திருத்திப்பாங்களா? இது எப்படி இருக்கு பாருங்க. அதாவது நாம வந்து வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி இப்படி அனுப்பலாம், நமக்குள்ள பேசிக்கும் போது வட்டார வழக்கில் பேசிக்கலாம். ஒரு அரசாங்கம் அஃபீஷியலாக ஒரு ஃபார்ம் வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரியா நீங்கள் கொடுப்பீங்க? நாளைக்கு நம்ம எப்படி வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம கடத்த முடியும்? இல்லை தூய தமிழில் எழுதுங்க, ஒற்றுப்பிழை இல்லாமல் எழுதுங்கன்னு சொல்ல முடியுமா? கவர்மெண்டே வந்து இப்படி நாங்கள் பிள்ளையோட அச்சடித்து கொடுப்போம் அப்படிங்கும்போது எப்படி நம்ம மக்களை திருத்த முடியும்? இப்போ நாங்கள் தான் திருவள்ளூருக்கு செலவு வச்சோம், செம்மொழிக்கு மாநாட்டத்தினோன்னு சொல்லி பேசக்கூடிய நபர்கள்லாம் இந்த மாதிரி இன்னைக்கு ஃபார்ம் அடித்து கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுடைய கட்சி தலைவர்களுக்கு தமிழ் சரியாக வாசிக்க வரல, படிக்க வரல, பேச வரலன்றதுக்காகவே நீங்கள் எல்லாரையும் இப்படி மாற்றிடலாம் அப்படின்றதுக்கு இது மாதிரி ஃபார்ம்லாம் கொடுக்குறீங்களான்றது உள்ளபடியே புரியல. இதுக்கு பொதுமக்களே இதுக்கு பார்த்து ஒரு கருத்தை சொல்லுங்கள்.